ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி சீக்ரெட் டு சக்சஸ். சுத்தி இருக்க எந்த மக்களை பார்த்தாலும் நாங்க ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டே ஓடிட்டு இருக்காங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஓட்டம் நைட்டு 11 மணி ஆயிருது ஓட்டம் நிக்க. சண்டே ஆனா ஹாலிடே, அப்பயும் ஊர் சுத்துறது அப்படி இப்படின்னு டைம் ஓடிடுது. வாரம் முழுக்க பிஸியா இருக்க ஃபீல் தான். பட் எதுவுமே சரியா பண்ண மாதிரி ஃபீல் இல்ல. அதை செய்யணும் இதை செய்யணும்னு பிளான் தான் பண்றோம், அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. காரணம் டைம் இல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல 8 மணி நேரம் தூங்கி 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் தாராளமா இன்னொரு 8 மணி நேரம் மிச்சம் இருக்கு. அதுல உங்களுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணாமே. ஏன் பண்ண முடியல? டைமை மேனேஜ் பண்ண தெரியல. இந்த டைம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் சக்சஸுக்கு தடையா இருக்கு. சோ சக்சஸுக்கான சில ரகசியமான டிப்ஸ் நான் சொல்றேன். அதுவும் வெறும் 4 மணி நேரத்துல உங்க சக்சஸுக்கான ஆரம்ப புள்ளிய வைக்கலாம். இதை 21 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா லைஃப்ல ஏதாவது மாற்றம் இருக்கும். உங்களுக்கான தனி சாம்ராஜ்யத்தையே கட்டமைக்க முடியும். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. லாஸ்டா ஒரு சூப்பரான டிப் சொல்றேன். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், சக்சஸுக்கான 21 டேஸ் சீக்ரெட் ஃபார்முலா. இப்போ டைம் தானே இல்லைன்னு சொல்றீங்க, நான் ஒரு ஸ்கெடியூல் பண்ணி தரேன். 24 மணி நேரம் இருக்கா, இதை பிரிச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அப்புறம் வேலைக்கு கூட தாராளமா 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மிச்சம் 6 மணி நேரம் இருக்கு. இதுல சாப்பாடு மத்த முக்கியமான வேலைங்க எல்லாத்துக்கும் 2 மணி நேரம் ஒதுக்கிடலாம். அப்ப கூட 4 மணி நேரம் இருக்கு. இந்த 4 மணி நேரத்தை உங்களுக்கான நேரமா பயன்படுத்திக்க போறீங்க. இந்த 4 மணி நேரத்தை காலையில 2 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரமா பிரிச்சுக்கோங்க. இப்ப 21 டேஸுக்கு இந்த 4 மணி நேரத்தை ஒதுக்கி சொல்ல போற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. காலையில 9 மணிக்கு உங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். சோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடியாக ஆரம்பிக்கணும். அப்ப 8 மணிக்கே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணணும். அதனால பிளான் படி காலையில 6 மணிக்கு நீங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா 2 மணி நேரம் உங்களுக்கு தாராளமாவே கிடைக்கும். அப்போ ஒரு 5:30 இருந்து 5:45க்கு எழுந்துக்கணும். ஏன்னா காலை கடனை முடிக்கணும், பிரஷ் பண்ணணும், மூஞ்சி கழுவணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுந்துக்கோங்க. உங்க ஃபிளெக்சிபிள் டைமிங் தான். இந்த 2 மணி நேரம் தான் செம ப்ரொடக்டிவான நேரம். நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எழுந்துப்பீங்க. உங்க பிரெயின் செம தெளிவா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணாலும் செம தெளிவா இருக்கும், பெஸ்டா செய்ய முடியும். 6 மணிக்கு உங்க நேரம் ஆரம்பிக்குது. ஒரு டைரி இல்ல நோட் எடுத்துக்கோங்க. இதுல தான் நீங்க தினமும் ஜர்னலிங் பண்ண போறீங்க. சோ இதுக்காக தனி நோட்டு, தனி பென்னு கைக்கு பக்கத்துலயே வச்சுக்கோங்க. கண் பட இருந்தாதான் மறக்காம தினமும் ஜர்னலிங் பண்ண முடியும். இந்த ஜர்னல் எழுதுறதுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய நேரம் வெறும் 15 நிமிடங்கள் மட்டும்தான். 15 நிமிஷத்துல அப்படி என்ன எழுத போறீங்கன்னு கேட்டா சிம்பிள். தினமும் உங்களை பத்தி 3 பாசிட்டிவான விஷயங்கள், பிளஸ் நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கீங்களோ அந்த 3 விஷயங்கள். உதாரணம் சொல்றேன். நான் எல்லா மக்களையும் சிரிக்க வைப்பேன். 2வது எல்லாருக்கும் உதவி செய்ய நினைப்பேன். 3வது சின்ன குழந்தைங்களை கூட வாங்க போங்கன்னு நான் மரியாதையா கூப்பிடுவேன். இப்படி உங்களை பத்தி 3 நல்ல விஷயங்கள். அடுத்து நம்பர் 1, எனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்த கடவுளுக்கு நன்றி. நம்பர் 2, எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான குடும்பத்துக்கு நன்றி. நம்பர் 3, எனக்கு கிடைச்சிருக்க இந்த ஆரோக்கியமான உடலுக்கு நன்றி. இப்படி உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நீங்க நன்றி செலுத்தணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். எதுவுமே யோசனை வரமாட்டேங்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க நன்றி சொல்லணும்னா லிஸ்ட் எல்லாம் பெருசா போய்கிட்டே மட்டும்தான் இருக்கும். கிடைச்ச கை காலு, நல்ல முகம், நோயற்ற வாழ்க்கை, தினமும் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள், மக்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாது. இப்படி காலையில எழுந்ததும் நீங்க உங்களோட ஜர்னல்ல இந்த 6 விஷயங்களும் எழுதிக்க போறீங்க. இதுக்கு வெறும் 15 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். அடுத்த 15 நிமிஷம் பிரீதிங் எக்ஸசைஸ். அமைதியான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க. காலையில மொட்டை மாடி, பால்கனி இந்த மாதிரி இடங்கள் நல்லதுதான். சில பேரு பீச், பார்க்கெல்லாம் கூட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தாராளமா அங்க உட்காந்து கூட நீங்க பிரீதிங் பண்ணலாம். ஆனா சுத்தி கூச்சலோ சத்தமோ உங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் எல்லாம் லூஸா போட்டுக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. சம்பளம் போட்டு முதுக நேரா வச்சுக்கணும். மூக்கால மூச்சு விடணும். வாயை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்லோவா மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்றப்பவே 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. அப்புறம் மூச்சை அடக்கிக்கணும், அதாவது ஹோல்ட் பண்ணிக்கணும். 3 எண்ணணும். இப்ப அதே 3 எண்ணிட்டு மூச்சை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. திரும்ப 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் மறுபடி முதல்ல இருந்து 3 எண்ணிக்கிட்டே இன்ஹேல் பண்ணணும். 3 செகண்ட்ஸ் மூச்சை அடக்கணும். அப்புறம் 3 எண்ணிக்கிட்டே ரிலீஸ் பண்ணணும். இப்படி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிலாக்ஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்கு. முறையா நீங்க ஒரு மூச்சு பயிற்சியை கத்துக்கிட்டு அதை பண்ணாலே போதும். இப்போ 30 நிமிஷம் இதை முடிச்சிட்டோம். அடுத்த 30 நிமிஷம் புதுசா ஏதாவது கத்துக்கோங்க. காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷான மைண்ட்ல, அதுவும் நல்லா பிரீதிங் எல்லாம் முடிச்சுட்டு கத்துக்கிற விஷயம் நல்லா பதியும். மூளைக்கும் நம்ம ஞாபக சக்திக்கும் இது ரொம்பவே நல்லது. சின்ன வயசுலயாவது ஸ்கூலுக்கு போவோம், படிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருப்போம். ஆனா வயசு ஆக ஆக மற்ற வேலைகள்ல கவனம் போயிடுது. முழு ஈடுபாட்டோட நம்ம வேற எதையுமே கத்துக்கிறது இல்ல. இதுதான் நம்ம பண்ற தப்பு. இதனாலதான் நம்ம மூளையும் வலுவிழக்குது. தினமும் ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. மூளை செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும், யங்கா இருக்கும். 30 நிமிஷம் தாராளமா இருக்கு. புக் எடுத்து ரீட் பண்ணலாம். ஒரு சாப்டர் கூட வாசிச்சே முடிச்சிடலாம். நல்ல புக்ஸா, உங்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய புக்ஸை வாசிங்க. இல்லனா ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட் எல்லாம் கேளுங்க. இன்னுமே இது நல்லா புரியும். எப்படி கத்துக்கிறீங்க அப்படிங்கறத விட நீங்க தினமும் எப்படியாவது கத்துக்கணும், ஏதாவது புதுசா கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
புது டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது, இல்ல உங்களுக்கு அவசியமான லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி எதையாவது கத்துக்கிட்டே இருங்க. இப்போ 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? அடுத்த 50 நிமிஷம் எக்ஸசைஸ் தான். ஜிம் போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜாகிங் போகலாம், இல்ல எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா வாக்கிங் மட்டுமே போகலாம். மொத்தத்துல உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அவ்வளவுதான். கவுண்ட் வச்சுக்கோங்க. டெய்லி நான் 6000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், 7000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், இப்படி டார்கெட் வச்சு செயல்படுங்க. ரொம்ப ஹெவியா வெயிட் எல்லாம் தூக்கி தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இல்ல. சும்மா கை கால அசைச்சு ஸ்ட்ரெச் பண்ணா போதும். கொஞ்ச நேரம் நடந்தா கூட போதும். அதுவும் காலையில நீங்க நடக்கிறது ரொம்பவே நல்லது. லாஸ்ட் 10 நிமிஷம் நிலத்துல காலை வச்சு நடக்கணும். செருப்பு இல்லாம வெறும் காலோட மண்ணுல நடக்கணும். இதை இப்போ ஒரு தெரப்பியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லாமே ரோடா போச்சு. இல்லதான் அந்த பேவர் பிளாக்ஸ் மாதிரி கற்களை வச்சு நடைபாதை போட்டிருக்காங்க. ஆனா கண்டிப்பா எங்கேயாவது ஒரு மண் நிலம் இருக்கும். பொதுவாவே நம்ம உடல்ல மின்சார சக்தின்னு இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது மூலமா தான் மூளையில இருக்க நியூரான்கள் மத்தியில நிறைய தகவல்கள் பரிமாறப்படுது, பல செயல்பாடுகளும் நடக்குது. அதே மாதிரி பூமியிலும் இயற்கையான மின்சார சக்திகள் இருக்கு. இப்ப செருப்பு இல்லாம வெறும் காலோட மண்ல கால் வச்சு நடக்கிறப்போ நம்ம உடல்ல இருக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பூமி கூட கனெக்ட் ஆகி உடல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தும். உடலுக்கு மட்டும் இல்ல, மைண்டுக்கும் இது பாசிட்டிவான தாக்கத்தை கொடுக்கும். சோ உங்க வீட்டுக்கு எர்த்து போட்டா மட்டும் போதாது, உங்களுக்கும் எர்த்து போடணும். சோ எர்த்துல கால் வச்சு நடங்க. உங்களுக்குள்ள இருக்க வலி, மன அழுத்தம், வீக்கம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இது இருக்குன்னு புதுசாவே ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தூக்க பிரச்சனைகள் சரியாகுது, இதயம் ஆரோக்கியமாகுது, எல்லாத்துக்கும் மேல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. சின்ன வயசுலலாம் மண்ல புரண்டு ஓடி ஆடி விளையாண்டோம். தூசியோட மண்ணோட வீட்டுக்குள்ள வந்து அம்மாட்ட அடி வாங்குவோம். ஆனா இந்த மண்ணு தான் நம்மள நோய் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ வச்சிருக்கு. இப்பெல்லாம் மண்ல போகாத, தூசி ஆயிடுவ, நோய் வந்துரும், அப்படி இப்படின்னு காரணங்களை சொல்லி பிள்ளைகளை விளையாடவே விட மாட்டாங்க. சின்ன வயசுல சில காய்ச்சல் நோயெல்லாம் நமக்கு அடிக்கடி வரும். ஆனா வளர வளர அது வராம போயிருக்கும். ஏன்? ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி அதுக்கேத்த மாதிரி வளர்ந்துருச்சு. சோ நம்ம கிருமிகளை எப்பவுமே தப்பா மட்டுமே பார்க்க கூடாது. அதுவும் நம்ம உடம்புல இம்யூனிட்டி அதிகமாக்க உதவுது. சோ அப்பப்ப சின்ன சின்ன ஜுரம் வந்து போகுதுன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சோ இந்த மாதிரி காரணங்களை சொல்லி பிள்ளைகளை விளையாட விடாம இருக்க கூடாது. ஆனா சொன்ன மாதிரி இப்ப மண்ணு கூட இல்ல விளையாடுறதுக்கு. இப்ப நம்ம போடுற தடுப்பூசிகள்ல எந்த வைரஸ் வராம இருக்க போடுறோமோ அந்த வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ இன்ஆக்டிவா வச்சிருப்பாங்க. அததான் நம்ம தடுப்பூசியா உள்ள போட்டுக்கிறோம். பட் அது செயலிழந்து போயிருக்கும். நம்ம அந்த ஊசியை உள்ள செலுத்துறப்போ யாரா இவன் புதுசா இருக்கான், வெளியூருக்காரனோ அப்படின்னு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து பயங்கரமா சண்டை போடும், அதை அழிச்சிரும். அது ஆல்ரெடி இன்ஆக்டிவா இருக்கிறதால அது நம்ம உடம்புல பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனா நம்ம உடம்புல இப்ப அதுக்கான இம்யூனிட்டி டெவலப் ஆயிரும். இனி உண்மையாவே அந்த நோய்க்கான வைரஸ் நம்ம உடலுக்குள்ள வந்தா கூட நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதை டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு கொன்னுடும். இப்படிதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. சோ அழுக்கு, தூசி, கிருமிங்க இதெல்லாம் அதுக்கு தெரிஞ்சாதான் அதால பொழைக்க முடியும். நீங்க அதெல்லாம் கண்ணுல படாமலே வச்சுட்டா அது ஒரு நாள் பெரிய வைரஸ் வரும்போது எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படும். சோ இங்க பல பேரு மழையில கூட பிள்ளைங்களை நனைய விட மாட்டாங்க. ஜுரம் வந்துரும், சளி பிடிச்சிரும். அப்ப எப்பதான் இதுக்கெல்லாம் பழகுறது? உடம்ப நம்ம எப்படி வலுவாக்குறது? சோ இயற்கையோட சில விஷயங்கள்ல நம்ம இணைஞ்சுதான் செயல்படணும். தினமும் காலையில டைம் ஒதுக்கி 10 நிமிஷம் வெறும் காலில் தரையில நடந்துக்கோங்க. நீங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குனா கூட பரவாயில்லதான். இதுக்கிடையில நான் பீச்சுக்கு போய் தான் மூச்சு பயிற்சி பண்ணுவேன், வாக்கிங் போவேன், பீச்சுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னா அதெல்லாம் இந்த 2 மணி நேரத்துல கணக்குல வராது. இப்படி இருக்கப்போ நீங்க சீக்கிரமா எழுந்து அதுக்கேற்ற மாதிரி டைமை அலாட் பண்ணணும். ஆக மொத்தம் 2 மணி நேரம் காலையில உங்களுக்காக செலவு பண்ணணும். காலையில நம்ம ஸ்பெண்ட் பண்ண போற இந்த 2 மணி நேரம் உங்களோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையுமே மேம்படுத்தும். அடுத்ததா நைட்டு 2 மணி நேரம் நான் சொன்னேன்ல, அதுக்கான ஸ்கெடியூல இப்ப சொல்றேன். முதல் 10 நிமிஷம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து மூச்சு பயிற்சி செய்ய போறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெத்தட்லயே நீங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு உடம்பே ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா காலையில இருந்து வேலை அது இதுன்னு அலைஞ்சு திரிஞ்சு டயர்டா இருப்பீங்க. சோ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. 30 நிமிஷம் உங்களோட ஏதோ ஒரு ஹாபியை பண்ணலாம். எனக்கு எதுவுமே ஹாபி இல்லைன்னா தயவு செஞ்சு அதை டெவலப் பண்ணுங்க. புக் ரீட் பண்றது, பெயிண்டிங் பண்றது, கைவினை பொருட்கள் செய்யறது, ஸ்டிச் பண்றது, பியானோ, வயலின், இப்படி மியூசிக் வாசிக்கிறது, ரூமை கிளீன் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஹாபியா வச்சுக்கோங்க. ஏன் ஸ்கின் கேர் பண்றது கூட ஹாபியா வச்சுக்கலாம். 30 நிமிஷம் நிதானமா உட்காந்து கடலை மாவு, விட்டமின் சி சீரம், இப்படி உங்க ஸ்கின்னுக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க, அவசரமே இல்லாம. 30 நிமிஷம் இருக்கு. இதெல்லாமே நீங்க உங்களோட பொழுதுபோக்குக்காக பண்றது. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் தர ஃபீல கொடுக்கும். நம்ம முன்னாடி எல்லாம் சும்மா நோட் எடுத்து கிறுக்குவோம், ஆர்ட் வரைவோம், பெயிண்டிங் பண்ணுவோம், மியூசிக் சும்மா வாசிப்போம், கண்ணாமண்ணான்னு ஏதோ ஒரு பாட்டாவது பாடிக்கிட்டு இருப்போம். பெயிண்ட் பண்றதெல்லாம் சும்மா தான் கிடக்கு, குப்பை மாதிரி சேர்ந்துகிட்டே போகுது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. உங்களுக்குன்னு நீங்க பொழுதுபோக்குக்காக நேரம் கொடுக்காதப்பதான் என்னடா வாழ்க்கை வாழறோம், நமக்கு பிடிச்ச எதையுமே பண்ணலையேன்னு தோண ஆரம்பிக்கும். சோ ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி ஹாபி ஏதாவது இருந்தா அதை திரும்ப பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இந்த 30 நிமிஷத்துல அதை செய்யுங்க. இல்ல ஹாபி எதுவும் இல்லைன்னா இப்போ ஒரு ஹாபியை உருவாக்கி அதை தினமும் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்த 40 நிமிஷம் உட்காந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுங்க.
நாளை காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும்னு தெளிவா ஸ்கெடியூல் எழுதி வைக்கணும். மீட்டிங், இத்தனை மணி நேரம் வேலை, இத்தனை மணிக்குள்ள இந்த டாஸ்கை முடிக்கணும், இப்படி டீட்டெயில்டா ஸ்கெடியூல் பண்ணணும். 15 மினிட்ஸ் உட்காந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் சரியா பண்ணீங்களா, என்னெல்லாம் தப்பு நடந்தது, எதெல்லாம் சரியா பண்ணணும், இப்படி லிஸ்ட்டை போடுங்க. இதுக்கெல்லாம் தனியா ஒரு நோட் ஆர் டைரி வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்த 5 நிமிஷம் நிம்மதியா தூங்குறதுக்கான செட்டப்பை பண்ணணும். லைட் எல்லாம் டிம் பண்ணிடுங்க. பெட் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு தூங்குற வைபை உருவாக்கணும். இப்பதான் லாஸ்ட் ஸ்டெப். கடைசி 20 நிமிஷம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க. தரையில உட்காந்து பண்ணுங்க. கண்ணை மூடி உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க. பல எண்ணங்கள் வந்து போகும், அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்ற வேண்டாம். அப்படியே அதுவா தானா வெளியே போகும். நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வரும், நெகட்டிவ் எண்ணங்கள் கூட வரலாம், பரவாயில்ல, அது அப்படியே கடந்து போகட்டும். ரிலாக்ஸ் ஆகுங்க. மைண்டை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. சூப்பரா தூக்கம் சொக்கும். தியானத்தை முடிச்சுட்டு அந்த மனநிலையை கடக்காம பெட்ல படுத்து, நான் வெற்றியாளன், நான் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி பாசிட்டிவான எண்ணங்களோட கற்பனைகளோட தூங்குங்க. இதுதான் பர்ஃபெக்டா உங்களுக்காக நீங்க பண்ற நைட் ருட்டீன். நைட்டு 2 மணி நேரம், காலையில 2 மணி நேரம், இப்படி உங்களுக்காக நீங்க பர்ஃபெக்டா 4 மணி நேரம் செலவு பண்ணிட்டீங்க. இதுதான் உங்களை மொத்தமா ப்ரொடக்டிவா ஆக்க போகுது. நைட்டு நீங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். போனு, லேப்டாப், டிவி இப்படி எந்த ஸ்கிரீனும் இருக்கக்கூடாது. 10 மணிக்கு நீங்க தூங்க போறீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு இந்த ப்ராசஸ் பண்ண ரெடியாகி உட்காரணும். நான் வேலை விட்டு வர்றதே லேட் ஆகுது, வந்து டயர்ட் ஆகுது, இதெல்லாம் 4 மணி நேரத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் 3 மணி நேரம் நான் சொன்னதெல்லாம் டைமை குறைச்சு ரீஸ்கெடியூல் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். இது மட்டும் இல்ல, 10 மணி நேரம் நம்ம வேலைக்கு அலாட் பண்ணோமே, அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நீங்க ஸ்கெடியூல் பண்ணணும். நைட் அந்த 40 நிமிஷம் கிட்ட பிளான் போட சொன்னனே, அதுல உட்காந்து நீங்க காலையில இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு மூச்சு பயிற்சி, இத்தனை மணிக்கு எக்ஸசைஸ், இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இந்த வேலைக்கு இவ்வளோ நேரம், இந்த டாஸ்க்கை இதுக்குள்ள முடிக்கணும், இப்படி பக்காவா ஸ்கெடியூல் பண்ணுங்க. இடையில நிறைய மிஸ் ஆக சான்சஸ் இருக்குதான். டென்ஷன் ஆகாதீங்க. பதறிட்டாலே எல்லாம் குழம்பிடும். நிதானமா பண்ணுங்க. மற்ற டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில உங்களோட ஆஃபீஸ் வேலை இல்ல வீட்டு வேலை இப்படி ஏதாவது ஆரம்பிச்சாலுமே, எது ரொம்ப முக்கியமான டாஸ்க்கோ அதை தான் நீங்க முதல்ல முடிக்கணும். அப்புறம் எது கஷ்டமா இருக்கோ அந்த டாஸ்க்கை சின்ன சின்னதா பிரிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்டா சிம்பிளான டாஸ்க் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில தானே மைண்ட் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைம்ல தான் நீங்க முக்கியமான வேலை, கஷ்டமான வேலையெல்லாம் செய்யணும். உங்களால அதை பெஸ்டா பண்ண முடியும். பிளஸ் நீங்க வேலை பாக்குறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அலாட் பண்ண டைமுக்கு வேலை பார்த்து முடிச்சிருங்க. அப்பப்ப பிரேக் கொடுத்துக்கோங்க. ஒரு ஏடியா உட்காந்து வேலை பார்க்க கூடாது. ஒரு டாஸ்க் எடுத்துட்டா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க்கு போகணும். ஏன்னா ஒன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா திரும்ப அந்த வேலையை முழு ஃபோக்கஸோட பண்ண நம்ம பிரெயினுக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் தேவைப்படுமா. அதனால தான் சொன்னேன், பெரிய டாஸ்கா இருந்தா கூட அதை சின்ன சின்னதா பிரிச்சு டைம் வச்சு முடிக்கணும். ஒவ்வொரு டாஸ்க்கு அப்புறமும் பிரேக் எடுத்துக்கங்க. 25 மினிட்ஸ் வேலை பார்க்குறோம், அப்புறமா 5 நிமிஷம் பிரேக், இப்படி கொடுத்துக்கலாம். இல்ல 50 நிமிஷம் வேலை பார்க்குறோம், 10 நிமிஷம் பிரேக், இப்படி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டா வருமோ அதை பாருங்க. ஆனா ஒரு டாஸ்க்கை மிச்சம் வைக்காம முழுசா முடிச்சுட்டு தான் பிரேக் விடணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது நம்ம போட்ட ஸ்கெடியூல். இதை தாண்டி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். நான் அந்த 4 மணி நேரம் சொன்னேன்ல, அந்த டைம்ல மோஸ்டா ஃபோன் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. அலாரம் செட் பண்ணணும், டைமர் செட் பண்ணணும்னா கூட தனி கிளாக் வாங்கிக்கிறது பெட்டர். ஃபோன் எடுத்துட்டோம்னா டைம் வேஸ்டா தான் போகும். காலையில் நம்ம புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, அந்த டைம்ல வேணும்னா நீங்க ஃபோன் எடுங்க. ஏன்னா ஃபோன் தான் ஈஸி ஆக்சஸ். அப்ப ஃபோன் எடுத்து நீங்க ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கான டிப்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் கேட்கலாம். தியானம் பண்ற நேரம், மூச்சு பயிற்சி பண்ற நேரம், வாக்கிங் போற நேரம்லாம் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வாக்கிங், ஜாகிங் போறப்போ கார்ல இயர்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்கிற பழக்கம், எஃப்எம் ரேடியோ கேட்கிற பழக்கம்லாம் இருக்கு. பட் இது ரொம்ப தப்பு. வாக்கிங் போறப்போ சுத்தி இருக்க இயற்கையை ரசிச்சுட்டே போங்க. மைண்ட்ஃபுல்லா இருங்க. உங்க கால் தரையில படுறத ஃபீல் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்லா ஜாகிங் பண்ணுங்க. அதிகாலையிலலாம் போறப்போ பறவைங்க சத்தம், பூச்சிங்க சத்தம்லாம் கேட்கும். இது ரொம்ப அழகா இருக்கும். இசை மாதிரி இருக்கும் காதுக்கு. அதை எந்த மியூசிக்கை வச்சோ இல்ல பாட்காஸ்ட்டை வச்சோலாம் அழுத்தாதீங்க. இந்த அழகான இசையெல்லாம் கேளுங்க. எப்படியும் மற்ற நேரம் ஃபோன் பார்க்க தானே போறோம், மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண தான் போறோம். இந்த 4 மணி நேரத்தை தவிர்த்துக்கலாம். அப்படி நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலுமே பிரயோஜனமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. என்னது, இந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் டிவோர்ஸா? இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் நமக்கும் உதவாது, யாருக்கும் உதவாது இல்ல. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் பார்க்காதீங்க. இப்போ நம்ம சேனல்ல கூட செலிபிரிட்டிஸ் பத்திலாம் நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம். பட் சமந்தா ஃபாலோ பண்ற பர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன், அவங்க கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, சன் பேதிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல லேர்னிங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டியை பிடிச்சிருக்குன்னா கூட, அவங்கள அட்மையர் பண்றீங்கன்னா கூட, அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம லைஃபை மேம்படுத்துற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிசெல்லாம் நம்ம லைஃப்ல எதையுமே மேம்படுத்தாது. சோஷியல் மீடியாவையும் நல்ல முறையில யூஸ் பண்ணலாம். ஃபோன் இல்லாம இருக்க முடியாத சூழல் இது. அதனால தான் பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். யூடியூப், இன்ஸ்டால பிரயோஜனமான வீடியோஸ் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு டீச்சர், ஒரு ஆசான், ஒரு புக்கை தான் போய் தேடணும்னு இல்ல. யூடியூப்ல போட்டாலே பல பேர் ஃப்ரீயா கத்து கொடுக்குறாங்க.
பட் இதையுமே ஸ்ட்ரிக்டா நைட்டு அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். யூஸ் பண்ணக்கூடாது. இது தூக்கத்தை பாதிக்கும். நைட்டு நீங்க கண்டினியூஸா 6-8 மணி நேரம் தூங்கி ஆகணும். தூக்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ தூக்கத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கியெல்லாம் ஃபோன் பார்க்காதீங்க. அதே மாதிரி இடையில முழிச்சு தூங்குனா தூக்கம் சரியா இல்லாம ஃபுல் டயர்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் இடையில 3 வேளை சாப்பிடுவீங்க, தண்ணி குடிப்பீங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துப்பீங்க. இதெல்லாம் பொறுமையா பண்ணுங்க. நல்லா மென்னு நிதானமா சாப்பிடுங்க. தண்ணியை கூட மென்னு குடிக்க சொல்றாங்க. இது உண்மையாவே உடல் மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்னு. ஸோ திரும்ப ஒரு தடவை உங்களுக்கான இந்த 4 மணி நேரத்தை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். காலையில 2 மணி நேரம் என்ன ஸ்கெடியூல்? முதல்ல 15 நிமிஷம் ஜேர்னலிங் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க 3 நல்ல குணங்கள், நீங்க நன்றியோட இருக்க 3 விஷயங்கள், இதை எழுதணும். அடுத்த 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும். அடுத்த 30 நிமிஷம் புதுசா ஏதாவது கத்துக்கணும். அடுத்த 50 நிமிஷம் எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி பண்ணணும். கடைசி 10 நிமிஷம் வெறும் கால்ல மண்ணுல கால் வச்சு நடக்கணும். 6 மணிக்கு எழுந்து இந்த ஸ்கெடியூல ஆரம்பிச்சாலே 8 மணிக்கெல்லாம் ப்ரொசீஜரை முடிச்சு குளிச்சு சாப்பிட்டு வேலைக்கு ரெடியாயிரலாம். காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணாம ஜஸ்ட் வாய் கொப்பளிச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. இது ரொம்பவே நல்லது. உடனே சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னா வெறும் வயத்துல தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க மற்ற வேலைகளை செய்யலாம். நிறைய பேருக்கு காலையில எழுந்த உடனே பசிக்கும். அவங்களுக்காக இதை சொல்றேன். அப்புறம் என்ன, காலையில ஸ்கெடியூல் முடிஞ்சாச்சு. அடுத்து நைட் ஸ்கெடியூல். முதல் 10 நிமிஷம் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யணும். அடுத்த 30 நிமிஷத்துக்கு உங்களோட ஹாபி, மியூசிக், இல்ல வரைகிறது, ஸ்கின் கேர், கதை எழுதுறது, இப்படி எதையாவது உங்களுக்கு பிடிச்சதை பொழுதுபோக்கா செய்யணும். அடுத்த 40 நிமிஷம் நாளை காலைல இருந்து நைட்டு வரை என்னெல்லாம் பண்ண போறோம் இப்படி தெளிவா ஸ்கெடியூல் பண்ணணும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ரிவ்யூ பண்ணணும். அடுத்த 5 நிமிஷம் தூங்குறதுக்கான செட்டப்பை ரெடி பண்ணணும். கடைசி 20 நிமிஷம் ரிலாக்ஸ்டா தியானம் பண்ணிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை யோசிச்சுட்டு படுத்து தூங்கிடணும். அதுவும் சீக்கிரம் தூங்கணும். இதுதான் நைட்டுக்கான 2 மணி நேரம் ருட்டீன். ஓகேவா? கிளியரா இருக்கீங்க நம்புறேன். இதுல உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் பண்றதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருதுன்னா அப்ப நீங்க தியானம் இல்ல ஹாபி டைமை அதிகப்படுத்திக்கலாம். மொத்தத்துல இந்த 4 மணி நேரத்தை உங்களுக்கு ஏத்த டைமா மாத்திக்கோங்க. இடையில சாட்டர்டே சண்டே வேலைக்கெல்லாம் லீவ் வருதுன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். தாராளமா பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க. அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா மணி நேரம் தூங்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க. காலையில இத்தனை மணிக்கு ருட்டீன் ஆரம்பிக்குதுன்னா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எனக்கு வேலை நேரமே அதிகமா இருக்கு, 4 மணி நேரம் எடுக்கிறதுலாம் கஷ்டம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வரணும், இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும். அப்போ நீங்க இந்த டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்றப்போ அட்லீஸ்ட் 2 மணி நேரம், காலையில 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம், இப்படி கூட நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க. நீங்க என்ன ரொட்டீன் போட்டாலும் பரவாயில்ல, அதை 21 டேஸ்க்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். கிட்டத்தட்ட இது ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். பல வெற்றியாளர்கள் இந்த மாதிரி ருட்டீன் டைமை ஃபாலோ பண்ணி தான் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட ரகசியம். ஸோ 21 நாளைக்கு இதை நீங்க பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சேலஞ்ச் தரேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்க. அப்படியே இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.